எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா டைனமிக். ஸோ டைனமிக் அப்படின்னா ரன் டைம்லயும் என்னால என்னோட கோட டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா இன்டர்பிரட்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள். ஜாவான்றது ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதை லேர்ன் பண்றதுக்கு இந்த ஜாவால கோடை வந்து ரைட் பண்றது, ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜாவா அப்படின்றது C and C++. இதை பேஸ் பண்ணி வந்ததுதான் ஜாவா லாங்குவேஜ். ஜாவா கத்துக்கணும்னா அதுக்காக சியும் C++ம் தெரிஞ்சிருக்கணுமானா கண்டிப்பா கிடையாது. ஸோ C++ பத்தின நாலேஜ் இல்லைனாலுமே ஜாவான்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி C and C++ல காம்ப்ளெக்ஸான சில கான்செப்ட்லாம் இருக்கு. பாயிண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை இதுல ஒமிட் பண்ணியிருக்காங்க, ஜாவால ஒமிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்ற ரீசனை நான் இன்னொரு ஃபீச்சர் சொல்லும் போது சொல்றேன். ஸோ ஜாவான்றது சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். ஸோ எதனால் அப்படின்னா ஈஸி டு ரைட், டீபக். அதே மாதிரி இட் டசன்ட் ஹேவ் complex concept like pointers. ஸோ பாயிண்டர்ஸ் மாதிரியான சில காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் எல்லாத்தையும் ஜாவால ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜாவான்றது ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். ஸோ செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஜாவான்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. பிளாட்ஃபார்ம் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் and it is software. So ஜாவான்றது சாஃப்ட்வேர் பேஸ்டு தான். ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா நான் யூஸ் பண்ற OS விண்டோஸா இருக்கலாம், மேக்கா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம். ஸோ அது எல்லா பிளாட்ஃபார்மையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜாவா அப்படின்றது விண்டோஸ், மேக்கு, லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே என்னால் ஜாவா கோட் எழுதி ரன் பண்ண முடியும். ஸோ இது எல்லா பிளாட்ஃபார்முமே சப்போர்ட் பண்ணுன்றதால தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். இதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஜாவான்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஜாவாவை எல்லாத்துலேயும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜாவாவை யூஸ் பண்ணால் ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வேணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த கிட்டு JDK, JVM, JRE அது எல்லாமே பிளாட்ஃபார்ம் டிபெண்டாக இருக்கும். ஸோ ஜாவான்றது என்னால் எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜாவான்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நான் விண்டோவில் ஜாவா ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு விண்டோஸ்க்கான JDK தான் வேணும். மேக்ல ரன் பண்ணணும் அப்படின்னா மேக்கான JDK வேணும். லினக்ஸ்ல ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லினக்ஸ்க்கான JDK வேணும். ஸோ ஜாவான்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் என்னால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஜாவாவை நான் யூஸ் பண்ணுறதுக்கான கிட் எல்லாமே எனக்கு பிளாட்ஃபார்ம் டிபெண்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி. ஸோ ஜாவாவோட ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு எங்க ரன் ஆகும் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின். JVM சொன்னேன் இல்லையா, பைட் கோட் எல்லாமே வந்து எனக்கு நான் கொடுக்குற என்னோட ஜாவா ஃபைல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகும். கம்பைல் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு .class ஃபைல் கிடைக்கும். இந்த கிளாஸ் ஃபைல் வந்து எனக்கு எங்க போகும் அப்படின்னா JVM, எனக்கு JVM குள்ள போகும். JVMல சாண்ட்பாக்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுறது சாண்ட்பாக்ஸ் குள்ள தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல்ல எனக்கு கோட் எப்படி இருக்கும், பைட் கோடா இருக்கும். ஸோ இந்த கோட் எனக்கு சாண்ட்பாக்ஸ் குள்ள தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பைட் கோட் அப்படின்றது ஒன்லி JVM ஆல மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுவும் ஜாவாக்கான JVM நான் விண்டோஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா விண்டோஸ்ல அதுக்கான JVM நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ JVM ஆல மட்டும்தான் இந்த பைட் கோடை ரீட் பண்ண முடியும். அதாவது உள்ள ஜிட் இருக்கிறதால அது வந்து பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி எனக்கு மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுக்கும். ஸோ சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது ஆல்வேஸ் க்ளோஸ்ல இருக்கும். ஒன்ஸ் எப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எங்க சாண்ட்பாக்ஸ்க்குள்ள அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது அது வேற ஒரு அப்ளிகேஷனோடவும் மிங்கிள் ஆக விடாது, ரொம்ப செக்யூர்டா இருக்கும். பைட் கோட் அப்படின்றது யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இந்த பைட் கோட ஒன்லி JVM ஆல மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ JVM குள்ள மட்டும் தான் இந்த பைட் கோட நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால ஜாவா அப்படின்றது மோஸ்ட் செக்யூர்ட் லாங்குவேஜ். ஸோ ரொம்ப சாஃப்ட்வேர் ஃபீல்டுல அதிகமாக யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜாகவும் ஜாவான்றது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோபஸ்ட். ஸோ ரோபஸ்ட்னா என்னன்னா ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட். எதனால ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம் அப்படின்னா இதுல பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ C++, ஜாவால பாயிண்டர்ஸ் ஒமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்ட் இதுல கிடையாது, நோ பாயிண்டர்ஸ். அப்புறம் கார்பேஜ் கலெக்டர்னு ஒன்று இருக்கு.
அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கு. ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ். நோ பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. பாயிண்டர் இஸ் அ வேரியபிள் இட் கண்டெய்னிங் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். இப்போ நார்மலாக நான் ஒரு வேரியபிள் இன்ட்டு a = 10 ஒரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருக்கேன் ஏக்கு அப்படின்னா வேரியபிள்ன்றது இதுதான். ஸோ வேரியபிள்னா என்ன எல்லாமே பார்ப்போம். ஸோ ஏன்றது தான் வேரியபிள். இந்த 10ன்ற வேல்யூவை நான் ஏக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்டர் அப்படின்னும் போது ஒரு வேரியபிளாகவும் அது இருக்கும், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கும், இன்னொரு வேரியபிளோட அட்ரஸும் எனக்கு இருக்கும். இப்போ பீன்றது எனக்கு இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு ஒரு தனி அட்ரஸ் இருக்கும், பீன்ற வேரியபிளுக்கு ஒரு தனி அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏன்ற வேரியபிளுக்கு 10ன்ற ஒரு வேல்யூவும் இருக்கும், இந்த வேல்யூவோட அட்ரஸ் இந்த மெமரியில் என்ன அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூவோட அட்ரஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர் அப்படின்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கும், இன்னொரு வேல்யூவோட அட்ரஸும் இருக்கும். அப்போ இது ஒரு வேரியபிளை வச்சு ரெண்டு வேல்யூ வந்து ஈஸியா அசஸ் பண்ண முடியும். ஏன்னா இதோட அட்ரஸும் ஸ்டோர் ஆயிருக்கிறதால அட்ரஸ் வச்சு அந்த வேல்யூ நம்மளால அசஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வேரியபிளை வச்சு வேல்யூ அந்த வேரியபிளோட வேல்யூ அசஸ் பண்ணிக்கலாம், அதுல அட்ரஸும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அந்த அட்ரஸ் வச்சு அந்த வேல்யூ என்னால அசஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ மெமரி பேஸ்டா இது அட்வான்டேஜா இருக்கலாம். ஒரே ஒரு வேரியபிள்ல நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை அசஸ் பண்ண முடியும்ன்றது அட்வான்டேஜா இருக்கலாம். ஆனா செக்யூரிட்டி சேஃப்டின்ற பேஸ்ல பார்க்கும்போது இது சேஃப் கிடையாது. ஒரே ஒரு வேரியபிளால நிறைய வேல்யூஸ் அசஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது சேஃப்டி கிடையாது, செக்யூர்டும் கிடையாது. ஸோ அதனால தான் பாயிண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டையே ஜாவால கொண்டு வரல, ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்பேஸ் கலெக்டர். கார்பேஸ் கலெக்டர் அப்படின்றது ஜேவிஎம்குள்ள இருக்கு. ஜேவிஎம்ல இருக்க ஒண்ணுதான் கார்பேஸ் கலெக்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்றேன், அந்த ப்ரோக்ராம்ல நிறைய வேல்யூஸ்லாம் இன்ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய மெத்தட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அந்த ப்ரோக்ராம்ல நான் அதை எங்கேயுமே யூஸ் பண்ணல, கால் பண்ணல, யூஸே பண்ணல அப்படின்னா அதோட மெமரி எல்லாம் எனக்கு வேஸ்ட் தான். நான் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ அது எனக்கு மெமரி அடிச்சுட்டு இருக்கலாம். நான் யூஸே பண்ணல ஆனா வச்சிருக்கேன் அப்படின்னா அது மெமரி அடிச்சுட்டு வேஸ்டா தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஜேவிஎம் எனக்கு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் ஆனா அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணலையோ அது எல்லாத்தையும் இந்த கார்பேஸ் கலெக்டர் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு போறதால மெமரி ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது ஒரு கான்செப்ட், இது ஒரு பெரிய கான்செப்ட், பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்றது மட்டும் சொல்றேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா எக்ஸப்ஷன் அப்படின்றது என்னோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்றது. என்னோட ப்ரோக்ராம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும்போது பாதியிலே அதை ஸ்டாப் பண்றதா எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ப்ரோக்ராமோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்றதா எக்ஸப்ஷன். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு எக்ஸப்ஷன் வருது, என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளோவை மறுபடியும் என்னால கண்டினியூ பண்ண வைக்க முடியும். எப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்டாப் ஆன என்னோட ப்ரோக்ராமை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்கவும் என்னால முடியும். ஸ்ட்ராங்லி டைப்டு. ஸ்ட்ராங்லி டைப்டுனா நான் கொடுக்கறது எல்லாமே ஒரு டைப்ல தான் இருக்கும். இப்போ நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன்னா அதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும், இது மாதிரி தான் நான் கொடுக்கணும். ஒரு மெத்தட் கொடுக்குறேன்னா அதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு டைப்ல தான் இருக்கும். இப்போ நான் இன்ட் a = 10 கொடுத்துருக்கேன். இது இன்ட்ன்றது இன்டீஜர். ஸோ அதனால 10ன்றது எனக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதனால ஏன்ற வேரியபிளுக்கு நான் 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இதுவே இப்போ நான் இங்க 10 கொடுக்காம 10.00 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் தான் வரும், தப்பு. ஏன் அப்படின்னா நான் இங்க கொடுத்துருக்கிறது இன்டீஜர் வேல்யூ தான் ஏக்கு அசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்க 10.00 கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அதாவது டபுள் வேல்யூ இல்லையா. டபுள் வேல்யூ என்னால இன்டீஜருக்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நான் என்ன ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே அது ஒரு டைப் தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு சின்டெக்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும், அப்படி இல்லாம என்னால கொடுக்க முடியாது. இதனாலதான் ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், ரோபஸ்ட் அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சரல் நியூட்ரல். ஸோ ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் அப்படின்னா இது எல்லா ஆர்கிடெக்சருமே சப்போர்ட் பண்ணும். எல்லா ஆர்கிடெக்சரும் அப்படின்னா இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ்க்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், இதோட ரேம் இவ்வளவுதான், இதோட ஸ்பீட் இவ்வளவுதான், இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேக், லினக்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இப்போ நான் எழுதுற ஜாவா ப்ரோக்ராம் நான் விண்டோஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இப்போ என்னோட விண்டோஸ்ல ஏதோ நான் சேஞ்ச் பண்றேன், என்னோட ஓஎஸ் சேஞ்ச் பண்றேன், இல்ல என்னோட ரேம் ஸ்பீட் எனக்கு பத்தல, நான் என்னோட ரேமை சேஞ்ச் பண்றேன், ஏதோ ஒன்று பண்றேன் என்னோட ஆர்கிடெக்சர்ல அப்படிங்கும் போது அது எந்த விதத்துலயும் என்னோட ஜாவா ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. அதனால என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாம போறதோ அதுல ஏதோ ஒன்று நடக்கிறதோ எதுவும் ஆகாது. ஸோ என்னோட ஆர்கிடெக்சர்ல, என்னோட சிஸ்டமோட ஆர்கிடெக்சர்ல நான் என்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலுமே அது என்னோட ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. எல்லா ஆர்கிடெக்சரையுமே ஜாவா வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைனமிக். ஸோ டைனமிக் அப்படின்னா ஈஸி டு சேஞ்ச். என்னோட கோடை என்னால சேஞ்ச் பண்ண முடியும்.
ரன் டைம்லயும் என்னால என்னோட கோடை சேஞ்ச் பண்ண முடியும். நான் கோட் ரைட் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு இது ஓகேவா இல்ல, நான் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னால கோட் எழுதும் போது என்னால சேஞ்ச் பண்ண முடியும். அந்த கோடை நான் கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணும்போது எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் என்னால கண்டிப்பா பண்ண முடியும். டைனமிக் அப்படின்றது ஈஸி டு சேஞ்ச், என்னால ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும். என்னோட ப்ரோக்ராம்ல எத்தனை கிளாஸ் வேணா கிரியேட் பண்ணலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அப்போ அத்தனை கிளாஸும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் என்னோட ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது எல்லா கிளாஸுமே எனக்கு லோட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா லோட் ஆகாது. எந்தெந்த கிளாஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணிருக்கணும் அந்த கிளாஸ் மட்டும் தான் லோட் ஆகும். சோ இப்போ எனக்கு இந்த கிளாஸ் எனக்கு லோட் ஆகுமோ ரன் டைம்ல அப்படின்னா நான் அதை கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெயின் மெத்தட்ல கால் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு கால் ஆகும். இல்ல எனக்கு கால் ஆக வேண்டாம் அப்படின்னா நான் அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம கால் பண்ணாம விட்டா எனக்கு கால் ஆகாது. சோ ரன் டைம்லயும் என்னால இந்த கிளாஸை மட்டும் லோட் பண்ணி இதை மட்டும் லோட் பண்ணி இதை லோட் பண்ண வேண்டாம் அப்படின்றத என்னால சேஞ்ச் பண்ண முடியும், ரன் டைம்லயும் பண்ண முடியும். ஸோ டைனமிக் அப்படின்றது அதுதான் ஈஸி டு சேஞ்ச், ரன் டைம்லயும் என்னால சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல இருக்க என்னோட கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்னால வேற ஒரு சிஸ்டம்க்கு, அதாவது ஒரு மிஷின்ல இருக்க என்னோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்னொரு மிஷினுக்கு என்னால மூவ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால் வழியா என்னால ஒரு சிஸ்டம்ல இருக்க, அதாவது ஒரு மிஷின்ல இருக்க என்னோட கோட கிளாஸ் ஃபைல்ஸை இன்னொரு மிஷினுக்கு என்னால மூவ் பண்ண முடியும். ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் போர்ட்டபிள். ஸோ போர்ட்டபிள் அப்படின்றது ஈஸி டு கேரி. என்னால என்னோட ப்ரோக்ராம, அதாவது என்னோட பைட் கோட்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ல, எல்லா பிளாட்ஃபார்மே ஜாவான்றது சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் விண்டோஸ்ல ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி நான் கம்பைல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், கிளாஸ் ஃபைல் கிடைக்குமா, கிளாஸ் ஃபைல்ல பைட் கோட் இருக்கும். ஸோ அந்த பைட் கோட இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் என்னால ரன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ப்ரோக்ராம ஃபுல்லா நான் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ரைட் பண்ணி அங்கேயே கம்பைல் பண்ணி அங்கேயே தான் ரன் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜாவால ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் விண்டோஸ்ல இப்ப நான் ஒரு ஜாவா கோட் எழுதியிருக்கேன், அந்த கோடை நான் விண்டோஸ்லயே கம்பைல் பண்ணிட்டேன், எனக்கு பைட் கோட் கிடைச்சிருச்சு, கிளாஸ் ஃபைல் எனக்கு இருக்கு. அந்த கிளாஸ் ஃபைல்ல நான் மேக்ல இருக்க ஜேவிஎம்ல போயிட்டு நான் ரன் பண்ண போறேன், அப்போ அது பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள். ஸோ ஈஸி டு கேரி. போர்ட்டபிள் அப்படின்னா ஈஸி டு கேரி. என்னோட பைட் கோட ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு என்னால மூவ் பண்ண முடியும், அங்க என்னால ரன் பண்ணவும் முடியும். ஆனா அதுக்குள்ள ஜேவிஎம் அப்படின்றது இருக்கணும். இப்ப நான் விண்டோஸ்ல எனக்கு ஜேடிகே ஜேவிஎம் எல்லாமே இருக்கு, நான் ஜாவா கோட ரைட் பண்ணி கம்பைல் பண்ணிட்டு எனக்கு கிளாஸ் ஃபைல் கிடைச்சிருச்சு. இது கொண்டு போய் நான் மேக்ல ரன் பண்ண போறேன் அப்படின்னா என்னால ரன் பண்ண முடியும். ஆனா அந்த மேக்ல எனக்கு ஜேவிஎம் இருக்கணும். ஏன்னா அந்த டூல் இருந்தா தானே நம்மளால கம்பைல் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டேன், எனக்கு பைட் கோட் இருக்கு, ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஜேவிஎம்ல தான் ரன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா எனக்கு அதுல மேக்ல ஜேவிஎம் இருக்கணும். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு பைட் கோட என்னால ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போகவும் முடியும். ஸோ போர்ட்டபிள் அப்படின்றது அதான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு ரியல் டைம் என்டிட்டி இல்லையா. ஸோ அப்போ நான் ஜாவால எழுதுற எல்லா ப்ரோக்ராமும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தான் எழுதுவேன். ஒரு ரியல் டைம்ல இருக்க ஒன்னத்தோட கம்பேர் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா கோடுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மல்டி த்ரெட்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சப்செட் ஆஃப் மல்டி டாஸ்க். எனக்கு ஒரே நேரத்துல மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸா பண்ணணும் அப்படின்னா அதுதான் மல்டி த்ரெட்டிங். ஸோ த்ரெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மல்டி த்ரெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, பெரிய கான்செப்ட், அது பின்னாடி பார்ப்போம். ஸோ த்ரெட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் தான் த்ரெட்னு சொல்லுவோம். ஸோ மல்டி த்ரெட்டிங் அப்படின்னும் போது நிறைய த்ரெட்ஸை ஒரே நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஜாவா ப்ரோக்ராம்ல நிறைய த்ரெட்ஸை ஒரே நேரத்துல என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா முடியும். ஸோ நார்மலாவே என்னோட மெயின் மெத்தட்ல மெயின் த்ரெட் டிஃபால்ட்டா ஒரு த்ரெட் இருக்கும். நான் எழுதுற எல்லா கோடையுமே அந்த ஒரே ஒரு த்ரெட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ எனக்கு டைம் அதிகமாகும். இப்போ நான் என்னோட கோட் ஒரு 1000 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரே ஒரு த்ரெட் ஒவ்வொரு லைனையும் எனக்கு ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னும் போது எனக்கு டைம் அதிகமா இருக்கும். அப்போ எனக்கு டைம் ரெடியூஸ் பண்ணோம், எல்லா கோடையும் எனக்கு ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்னால அதையும் பண்ண முடியும். அந்த 1000 கோட்ஸை எல்லாமே ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்க போறது இல்லை, எல்லா கோடும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்க போறது இல்லை. நான் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி தனித்தனியா கொடுத்துருக்கலாம். அது ஒவ்வொன்றுத்தையும் எனக்கு ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் நான் ஒவ்வொரு த்ரெட்டா கிரியேட் பண்ணி எல்லா த்ரெட்டையும் ஒரே நேரத்தில் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதான் மல்டி த்ரெட்டிங். ஸோ இதனால டைம் ரெடியூஸ் ஆகும். எல்லா த்ரெட்டையும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா
நான் அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு த்ரெட்டா கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எனக்கு மெயின் மெத்தட்னு ஒன்று தான் இருக்கும், மெயின் த்ரெட்டும் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் தான் இருக்கும். அப்போ மல்டிபிள் த்ரெட் எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டை எக்ஸ்டர்னலாக நான் கிரியேட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போறேனோ அது தனி த்ரெட்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நான் ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் எழுதுவோம். அதுக்கப்புறம் எல்லா த்ரெட்டையும் ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மல்டி த்ரெட்டிங் அப்படின்றது அதுதான். சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் மல்டிபிள் த்ரெட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து மல்டி த்ரெட்டிங். ஸோ ஜாவாலையும் அதே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். என்னோட கோட் எல்லாத்தையும் அது ஒரேடியா ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஜாவால நம்ம எழுதுற கோட் எல்லாத்தையும் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். மறுபடியும் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனாலதான் இன்டர்பிரட்டர் அப்படின்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ். எதனால ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஜிட்ன்ற கான்செப்ட் இருக்கு. மெயின் திங் ஜிட்ன்ற கான்செப்ட் இதுல இருக்கு. சோ ஜிட்னா என்னன்றது சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜஸ்ட் இன் டைம். எதுக்காக அப்படின்னா பைட் கோட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும், மறுபடியும் அந்த மிஷின் கோட ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாவும் கன்வெர்ட் பண்ணும். சோ இன்டர்பிரிட்டட ஓவர் கம் பண்றதுக்காக வந்ததுதான் ஜிட். சோ இன்டர்பிரிட்டட் அப்படின்றது லைன் பை லைன் ரீட் பண்ணி பைட் கோட் எல்லாத்தையும் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ நான் ஒரே மாதிரியான கோட மறுபடியும் எழுதியிருக்கேன், இல்ல ஆல்ரெடி நான் ஒரு மெத்தட் ரைட் பண்ணியிருக்கேன், அந்த மெத்தடை நான் மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அடிக்கடி நடக்கணும், அதை நான் மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்த கோடா இருந்தாலுமே மறுபடியும் அதை ரீட் பண்ணி கோடை சேஞ்ச் பண்ணும். ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம், கோடை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜிட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எந்தெந்த கோட் எல்லாம் மறுபடியும் வருதோ, எதெல்லாம் அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணிருக்கணும் அதுக்கான கோடை மட்டும் மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோம். சோ அப்போ மறுபடியும் எனக்கு அந்த மெத்தட் கால் ஆகும் போது மறுபடியும் ரீட் பண்ணி மறுபடியும் கோடை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காது, ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதையே எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கும். சோ அதனால இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அதனால ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஃபீச்சரும் இருக்கு. ஸோ ஜாவோட ஃபீச்சர்ஸ் இவ்வளவுதான்.